ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழ் நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்ட்ரி 36 ஸ்டாக்கு, ப்ராஃபிட் கொடுத்தது வந்து 23 ஸ்டாக்கு, அவாய்ட் பண்ணது வந்து 13 ஸ்டாக்கு அப்படின்ட்டு. அதாவது நம்ம மிஷன் 1CR அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாயை 1 கோடியாக எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு லாஜிக் தான். இப்போ இந்த ஒரு சேலஞ்சில் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனர்லேருந்து வர ஸ்டாக்ஸை எல்லாமே அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம எப்பவுமே டைமை தான் மிச்சப்படுத்தணும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, பணத்தால் உருவாக்க முடியாது, அதை உருவாக்கி தர்றது அந்த டைம் தான் அப்படின்ட்டு. அந்த டயத்தை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதாவது ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருந்தாலும் ப்ராஃபிட்டும் வரும், லாஸஸும் வரும். லாஸஸும் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணி எல்லாம் லாஸஸ் பண்ணிட்டு தான் இங்கே வரோம். லாஸ்ட்டில் எதையும் நம்ம சரியாக செய்யலைன்னா கண்டிப்பாக இங்கே கூட லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணிருப்போம். இங்கே லாஸ் ஆனாலும் ஜீரோ ஆகிறது இல்லை. அதனால் இங்கே ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம டைம் மொத்தம் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸஸில் தான் இருப்போம் ஃபால் டவுன் மார்க்கெட்டில். ஏன்னா நான் இந்த 10% ப்ராஃபிட் மெத்தட் கொண்டு வரதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மார்க்கெட்டோட மூமெண்ட்ன்றது ஒரு 10%க்குள்ளே ஈஸியாக முடிக்கலாம். சரி, எந்த ஸ்டாக் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், எந்த ஸ்டாக் நமக்கு லாஸஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்க, நம்ம கண்டிப்பாக ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்க்ரீனரில் வந்து மொத்தம் எவ்வளோ ஸ்டாக் அப்படின்ட்டு நான் காட்டிடுறேன். டோட்டலாக 87 ஸ்டாக் வந்து இந்த 9 மாதத்தில் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்னென்னா, நமக்கு இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்காத, ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக்கு. ஓகேவா? நல்ல மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்காத, இதுதான் நம்முடைய ஒரு சேலஞ்சை ஃபில்டர் பண்ணுற ஃபஸ்ட் ஃபில்டர். இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்டரில் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே இது வந்து டைரெக்டாக என்ட்ரி பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுறோம். அந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில், அதாவது 2 இண்டிகேட்டர் பேசிஸில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனர்லேருந்து வந்த 85 ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பிபி டைனமிக் ஜோன் பேசிஸ்லேயும் ஏஐ ட்ரெண்ட் பேசிஸ்லேயும் நம்ம வந்து எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறோம். எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில் நமக்கு வந்து 36 ஸ்டாக் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. டோட்டல் 87 ஸ்டாக்கில் வந்து 36 ஸ்டாக்கை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 36 ஸ்டாக்கையும் நம்ம டைரெக்டாக என்ட்ரி பண்ணுறதா இல்லை ஜிடிடி ஆர்டர் போடுறதா, அதுதான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். அதாவது எந்த ஸ்டாக்கில் ஜிடிடி ஆர்டர் போடணும், எந்த ஸ்டாக்கில் டைரெக்டாக என்ட்ரி பண்ணணும் அப்படின்றது தனி ரூல்ஸே வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சர்க்கட் ஸ்டாக் தான், அது 8 செப்டம்பருக்கு வந்திருக்கு. சர்க்கட் ஸ்டாக்கில் கூட நம்ம என்ட்ரி பண்ணி 10% ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போ நான் வந்து காட்டுறேன். 8 செப்டம்பர் பாருங்கள். 8 செப்டம்பருக்கு சர்க்கெட்டில் தான் இருக்குது. ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து, அதாவது 3% வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸில் போடுவோம், அதுக்கப்புறம் கீழேயும் போடுவோம். இப்போ இது வந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து 15% மேலே போயிருக்கு. நமக்கு சர்க்கெட்டு ஸ்டாக்லேயும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பருக்கு வந்திருக்கு. 17 செப்டம்பர் மறுநாள் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், நிறைய ஸ்டாக் வந்து சர்க்கெட்டில் வந்த ஸ்டாக்கை என்ட்ரி பண்ணுறோம், அங்கேருந்து மறுநாள் கீழே விழுந்துருது. அதனால் நம்ம எந்த ஸ்டாக்கில் என்ட்ரி பண்ணோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அதாவது மார்க்கெட்டில் வந்து 5000க்கு மேலே ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்லேருந்து எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்க்ரீனர் கொடுக்குது, எது போல் ஸ்டாக் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனருக்கு கமாண்டு கொடுக்கணும். ஓகேவா? அது கொடுக்குற ஸ்டாக்கை வந்து டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகேவா?
சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்டாக்கு பார்க்கலாம். இப்போது 4 டிசம்பருக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, 4 டிசம்பருக்கு சர்க்கட் இல்லை. இருப்பினும் இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா எந்த வகையில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அது பார்க்கலாம். இது 4 டிசம்பர். இதுவும் சர்க்கட் ஸ்டாக்கு தான். ஓகேவா, இதுவும் சர்க்கட் ஸ்டாக் தான். இதை வந்து நம்ம டைரெக்டாக என்ட்ரி பண்ணியிருப்போம். நம்ம 60-40 மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது இந்த இடத்துல வந்து 60% என்ட்ரி பண்ணியிருப்போம். நம்ம ஒரு சப்போர்ட்டில் வந்து 40% என்ட்ரி பண்ணுறோம். இப்போது 1 2 3 4 5 6 நாளில் வந்து அது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஓகேவா, இது போல் நம்ம வந்து டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில் வந்து 60-40 மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால நமக்கு லாஸஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம டைமை வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா, மாதத்துக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் கிடைச்சாவே போதுமே. மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அந்த ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்கில் நம்ம ப்ராஃபிட் எடுத்தால் போதும். 10% மாதத்துக்கு 10% எடுத்துகிட்டு பவர் ஆஃப் கம்பெனியில் 1 லட்சத்தை வந்து 1 கோடியாக மாற்றணும் அப்படின்றது நம்மளுடைய சேலஞ்சு. ஓகேவா, சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து 36 ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். 13 ஸ்டாக்கை வந்து அதில் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், இந்த ஸ்டாக்கு 1 2 3 4 5 6 7 ஸ்டாக்கு. இதனோட லாஜிக் வேறு. இதனோட லாஜிக்கு என்னென்னா ஜிடிடி ஆர்டர் போட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இது ஜிடிடி ஆர்டர் நம்ம போடும்போது இது எப்படி அவாய்ட் பண்ணிட்டோம்? இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக 1 பிப்ரவரிக்கு வந்த ஸ்டாக் வந்து நம்ம சொல்கிறேன். 1 பிப்ரவரி நல்லா புரிஞ்சுக்கங்க, இது 1 பிப்ரவரிக்கு வந்திருக்கு. நல்ல மூமெண்ட்டான ஸ்டாக் தான். ஓகேவா, நம்ம ஜிடிடி ஆர்டர் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருப்போம். 798 இல்லை 799 வந்து நம்ம ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுருப்போம். ஓகேவா, இது என்ன நடந்திருக்கு? ஓப்பன் ஆனது க்ளோசிங் ப்ரைஸை விட கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நம்முடைய ரூல்ஸ் பிரகாரம் இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. சரியா, நீங்கள் ஃபஸ்ட்டே இது வந்து எக்ஸிட் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை அது வந்து நம்ம ப்ரைஸை ஹிட் பண்ணி மறுபடியும் மேலே போய் 824 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3% ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துடணும் நம்ம ரூல்ஸ் பிரகாரம். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் மேலே நமக்கு தேவையான 10% கிடைக்காது. இது போல் தான் செகண்ட் ஃபில்ட்ரு. இது ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு சொல்லிட்டேன், அதாவது அந்த 79 ஸ்டாக்லேருந்து 36 ஸ்டாக்கை மட்டும் செலக்ட் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு. செகண்ட் ஃபில்ட்ரு, அதாவது இந்த ஸ்டாக் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது அப்படின்ட்டு மறுநாள் நம்ம டிசிஷன் கிளியர் ஆகிடணும். இது கொடுக்கல. ஓகேவா, இதே போல் மேலே ஜிடிடி ஆர்டர் போட்டு, ஓகேவா, மேலே ஜிடிடி ஆர்டர் போட்டு செய்கிற ஸ்டாக்ஸும் இருக்குது. ஓகேவா, அது எப்படி என்ன ஏது அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு மிஷன் 1 CR கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப் போடுறதும் வாட்ஸ்அப் குரூப் போடுறதும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இன்னும் இதில் வந்து இது டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில் இது எல்லாமே நான் வந்து எத்தனை நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரே நாளில் ப்ராஃபிட் கொடுத்தது 5 ஸ்டாக்கு. இதில் வந்து 6லேருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மட்டும் ஒரே நாளில் கொடுத்துருக்கு. மற்றதெல்லாம் 2 நாள் எடுத்துருக்கு 2 ஸ்டாக்கு. அதிகமாக பார்க்கும்போது 14 நாள் எடுத்துருக்கு ஒரு ஸ்டாக்கு. நம்ம 15வது நாள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகலைன்னா 15வது நாள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுதான் நம்மளுடைய எஸ்எல். எல்லாரும் கேட்பாங்க எஸ்எல் எந்த ப்ரைஸில் போடுறது? எஸ்எல் அப்படியே போடக்கூடாது. ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கும். அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம ஃபிஷிங் மெத்தடில் சின்ன ப்ராஃபிட் எடுப்போம் அந்த 15 நாளைக்குள்ளே. ஏன்னா நமக்கு லாஸஸில் போனால் கூட நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் இந்த ஃபிஷிங் மெத்தடில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது. ஓகேவா, சரி, இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சிம்பிள் லாஜிக் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிபி டைனாமிக் ஜோனுக்கு வந்து கீழே இருக்குது, அதாவது 2 மாதத்துக்கு கீழே இருக்குது. இப்போ நான் வந்து விம்தா லேப் இல்லை லாஸ்ட்டாக வந்தது சொல்கிறேன். அப்போலோ இது வந்து 6 பிப்ரவரிக்கு வந்திருக்கு. பிப்ரவரிக்கு வந்திருக்கா. நல்ல கவனிங்க, இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரூல்ஸு படி பிபி டைனாமிக் ஜோன் லெவலில் வந்து நம்ம ஆர்டர் போட்டு வச்சுருப்போம். ஓகேவா, இப்போ பிபி டைனாமிக் ஜோன் லெவலில் இங்கே வந்து கிட்டத்தட்ட 306க்கு நம்ம ஆர்டர் போட்டு வச்சுருப்போம். இது மேலே போய்
306க்கு வந்து நம்மளுடைய ப்ரைஸ் ஹிட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஓகேவா, 2 நாளில்வே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்த உடனே சட்டுன்னு என்ட்ரி பண்ணுறோம். அது போல் செய்யக்கூடாது. அது போல் செஞ்சோன்னா நம்ம வந்து லாஸஸில் தான் இருப்போம். ஒரு முறை 2 முறை ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த ஸ்க்ரீனர் வேணும்னாலும் பயன்படுத்துங்க, எந்த இண்டிகேட்டர் வேணும்னாலும் பயன்படுத்துங்க, மொத்தத்தையும் அலசுங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்க்ரீனர்னால் அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு இண்டிகேட்டர்னால் அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி ஒர்க் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரூல்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை விட்டுட்டு நமக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணும்னு நினச்சோன்னா இது வரைக்கும் எந்த இண்டிகேட்டரும் எந்த ஸ்க்ரீனரும் மாறினது கிடையாது. அதாவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் காட்டுறேன் இருங்க. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன் மாதத்துக்கு 10% அப்படின்ட்டு. நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து 1 இல்லை 2 இல்லை நிறைய ஸ்டாக்கில் வந்து பார்க்குறீங்கள, அது 1 போட்டிருக்காங்க. அது இருங்க நான் வந்து மார்க் பண்ணியே காட்டுறேன். 1 இல்லை 2 இல்லை நிறைய ஸ்டாக்கில் வந்து 10% ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இருங்க நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் இருங்க. தெரியுதா, D1. ஓகேவா, அதாவது ஒரே நாள் இதெல்லாமே ப்ராஃபிட் எடுத்த ஸ்டாக்ஸு. ஓகே, 1 இல்லை 2 இல்லை நிறைய ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். சரியா, நான் 10% சொன்னல. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதும் நீங்கள் ஒரு முறை கேட்டுக்கோங்க. அதாவது இவர் சௌத்ரி அப்படின்றவர், இவர் வந்து 200% ப்ராஃபிட் எடுத்திருக்காரு 1.5 வருஷத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு ஃபஸ்ட்டு கேளுங்க. Hello everyone, my name is Subir Chaudhary. I am a premium member of Mission 1CR by Mr. Ramamurthy sir. So it's a small feedback video I am recording here. I started on May 2023 with 7 lakh of capital, and gradually I started following the Mission 1CR method, which is 10% profit method, which is quite good. I am following for 1.5 years right now. And I got almost 200% of profit on my capital till the September of 2024. I hope by end of December 2027 I'll complete my mission once year. Thank you sir. இவங்க அனிஷா மேடம், இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. Hi, good afternoon everyone. என் பேர் அனிஷா ரவி, நான் சென்னையில் இருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 2 இயர்ஸாக இருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணி நிறைய லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் சாரை பற்றி யூடியூப்பில் பார்த்துட்டு சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் நவம்பர்லேருந்து நான் சார் கூட ட்ராவல் பண்ணுறேன். சார் உங்களுக்கு இந்த 10% ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதை ரொம்ப ரிலீஜியஸாக சார் உங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவர் சொல்கிற அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கைடிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபீட்பேக் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மிஷன் 1CR எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட் தான். 1 லட்சம் ரூபாய் இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு 50 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 10% எடுத்தோம்னா ப்ராஃபிட்டு 50 மாதத்தில் வந்து அது 1 கோடியாக மாறுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா, அது வந்து ஃபிக்ஸ்டு, அது எக்ஸல் ஷீட்டு. அதே நாம் வந்து 10% ப்ராஃபிட் மெத்தடில் சேம் டு சேம் ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா, ஓகேவா, அது சில நேரம் மார்க்கெட்டு வீது, சில நேரம் அப் ஆகுது. அப் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது, டவுன் ஆகும்போது மொத்த ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு போயிடுது. அது போல் செய்யாமல் கரெக்டான ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் கிடைச்சா கூட போதும், அதில் என்ட்ரி பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்தோம்னாவே நம்ம இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் மிஷன் 1CR கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சரியான ஸ்டாக்ஸ். அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக 10% ப்ராஃபிட் கொடுக்குறதா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டமே அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எப்படி இந்த மிஷன் 1CR கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அதோட கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.